எரிபொருள் மற்றும் வலுசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக புதிய வழிகாட்டல் கோவை வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், மாகாண செயலாளர்கள், அனைத்து செயலாளர்கள் மற்றும் திணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்களின் பிரதானிகளுக்கு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தியினால் புதிய வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அரச நிறுவனங்களில் உள்ள அனைத்து வழி சீராக்கிகளும் ஏசி பிற்பகல் 3 மணிக்கு செயலிழக்கச் செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வர்த்தக விளம்பரங்களுக்கான மின் அலங்கார பலகைகள் மற்றும் திரைகள் இரவு 8 மணிக்கு பின்னர் அணைக்கப்பட வேண்டும் என வழிகாட்டல் கோவையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீதி விளக்குகளை பிற்பகல் 6 முதல் இரவு 10 மணி வரை அணைத்து வைக்க வேண்டும் எனவும் 100க்கு மேற்பட்டோர் பங்குபற்றும் விழாக்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளுக்காக தேசிய மின் கட்டமைப்பிலிருந்து மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளாதிருக்க வேண்டும் எனவும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அறிக்கை ஊடாக வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எதிர்வரும் மே மாதம் வரை தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. முன்பதிவுகளுக்கமைய எரிபொருள் கிடைக்கப் பெற்று வருவதாக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள எரிபொருள் கையிருப்பை முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் QR குறியீட்டு முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் நாயகம் மயூர நெத்திகுமார தெரிவித்தார். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அவர் பொதுமக்களிடம் கோரியுள்ளார். நாளையும் 31 நாளை மறுதினமும் 1 ஒற்றை நாட்கள் என்பதனால் குறித்த நாட்களில் எரிபொருளை எவ்வாறு விநியோகிப்பது என்பது தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று 30 எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கூறினார். இதனிடையே வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் 0, 2, 4, 6 மற்றும் 8 ஆக காணப்படுமாயின் இரட்டை நாட்களிலும் 1, 3, 5, 7 மற்றும் 9 ஆகிய ஒற்றை இலக்கங்கள் காணப்படுமாயின் ஒற்றை நாட்களிலும் எரிபொருள் விநியோகிக்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு எந்தவொரு தட்டுப்பாடும் இல்லை என சுகாதார பிரதியமைச்சர் டாக்டர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்தார். யட்டினுவரவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதியமைச்சர் இதனை கூறினார். கடந்த காலங்களில் மேலதிக கையிருப்பை வைத்துக்கொள்ள முயற்சித்தமையால் நாட்டில் போதியளவு மருந்து கையிருப்பு காணப்படுவதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். கிளினிக், வெளிநோயாளர் பிரிவு மற்றும் நோயாளர் விடுதிகளுக்கு தேவையான மருந்துகள் போதியளவு கையிருப்பில் உள்ளதால் நோயாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை வழங்குமாறு அனைத்து வைத்தியசாலைகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனூடாக வைத்தியசாலைகளுக்கு வரும் நோயாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என்பதுடன் வலுசக்தியை சேமிக்க முடியும் எனவும் பிரதியமைச்சர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அந்த மருந்துகள் உரிய காலத்திற்குள் கிடைப்பது குறித்து சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு நிறுவன அதிகாரிகள் உறுதியளித்துள்ளதாகவும் ஈரானில் இருந்து வரவேண்டிய மருந்துகள் கூட தற்போது கிடைத்து வருவதாகவும் சுகாதார பிரதியமைச்சர் டாக்டர் ஹங்சக விஜயமுனி மேலும் தெரிவித்தார். நம் எண்ணங்களுக்கேற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.